Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த கொழுக்கட்டையை நான் ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளோரை வச்சு செஞ்சுருக்கேன். கூடவே இதுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி எப்படி சூப்பர் சாஃப்டாக கொழுக்கட்டை செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை 3.5 to 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கணும். ஸோ ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகி கிடச்சிரும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிராமின்ஸ் பிராண்டில் ஆப்பம் இடியாப்பம் பொடி இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் இதை நான் செய்கிறேன். இது சலிச்சு கூட நான் பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம சலிக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்தது. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது அரிசி மாவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் அதே சாஸ்பேனில் நான் எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்துக்கிட்டோனோ 1.5 கப், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இது நாட்டு சர்க்கரை ஆர்கானிக் அப்படின்றதுனால இது அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா வெல்லத்தை இந்த மாதிரி சூடு பண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே இதில் பார்த்திங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கரையும் போதே நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை இந்த சமயத்தில் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா நிறைய நேரம் நம்ம குக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது நான் மீன்வாயிலில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏற்கனவே இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி தான் நான் நாட்டு சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுக்கிறேன். மீன்வாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுக்கலாம். இனிஷியலாக உங்களுக்கு சூடாக தான் இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லேடில் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, அதுதான் முக்கியம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா தண்ணியும் நான் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டேன். இந்த மாவு நல்லா சாஃப்டான ஒரு டோவாக வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சூப்பர் சாஃப்ட் டோவாக ஆனதுக்கப்புறமா இட்லி பிளேட்ஸில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆர் எண்ணெயை தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். மீன்வாயிலில் ஸ்டீமரை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி அதை ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் கையில் பிடிச்சி இப்படி பாமை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு கொழுக்கட்டை ஷேப் ஆகிடும். எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி ரோல் பாயில் ஆகி கொதிக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் மாவு உள்ளே. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு
சர்க்கரை அதிகமாக வேணும் அப்படின்னா நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருந்தேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.